ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டைம் காம்ப்ளெக்ஸிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். டைம் காம்ப்ளெக்ஸிட்டின்றது நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பொறுத்து உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் வந்து டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பைக்கை வந்து நீங்கள் உங்களோட ப்ரோக்ராமை அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பைக் அனலைஸ் பண்ண போகிறோம். ஒரு 10 கிலோமீட்டர் உங்கள் பைக் வந்து நம்ம ஓட்ட போகிறோம். ஃபஸ்ட் இன்புட்டாக உங்கள் பைக்குக்கு ஒரு ஹைவே வந்து கொடுத்துரும். இப்போ அந்த ஹைவேல நீங்கள் பைக்கை ரன் பண்ணும்போது அந்த 10 கிலோமீட்டர் உங்களால் குறைஞ்ச நேரத்தில் கிராஸ் பண்ணிட முடியும். பைக் ஸ்பீடாக போய்ட்டு குறைஞ்ச நேரத்தில் கிராஸ் பண்ணிட முடியும். அதே இது அந்த இன்புட்டை தூக்கிட்டு இப்போ ஒரு டிராஃபிக்கான ரோட்டை உங்கள் பைக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறீங்க. இப்போ அந்த டிராஃபிக்கான ரோட்டில் நீங்கள் உங்கள் பைக்கை ஓட்டும் போது அதே ஸ்பீடு வந்து கம்மியாயிடும். ஸோ டைம் வந்துட்டு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கொடுக்குற இன்புட் ரோடை பொறுத்து உங்கள் பைக் எடுத்துக்கிற டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து உங்கள் பைக்கோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. அதே இது உங்கள் ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் ஒரு இன்புட்டை கொடுத்து அந்த இன்புட்டை பொறுத்து உங்கள் ப்ரோக்ராம் எவ்வளோ தூரம் ரன் ஆகும், எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதுதான் உங்கள் ப்ரோக்ராமோட டைம் காம்ப்ளெக்ஸிட்டி. இந்த வீடியோவில் பிக் ஆஃப் என் மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் பிக் ஆஃப் என் ஸ்கொயர், லாகின் அது எல்லாமே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எதனால நம்ம இந்த மாதிரி இஃப் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாமே வந்து நம்ம டைம் காம்ப்ளெக்ஸில் சேர்க்காம இந்த மாதிரி ஃபார் லூப் ரெக்கர்ஷனை மட்டும் நம்ம வந்து இதில் சேர்க்குறோன்றதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ரன் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஜஸ்ட் ஒரு எக்ஸிக்யூஷனில் இது ஸ்டாப் ஆகிடும். பட் இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், பட் அது ரிப்பீட்டடாக மல்டிபிள் டைம்ஸ் ரன் ஆக போகுது. இப்போ நான் ஒரே ஒரு சொடக் போட்டேன்னா அந்த சொடக்கோட டைம் வந்து ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. பட் அதே இது நான் 100 சொடக் 500 சொடக் போட்டுட்டே இருந்தேன்னா அது ஒரு பெரிய டைம், நிறைய சேர்ந்து ஒரு பெரிய டைம் ஆகிடும். ஸோ அது நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். அதே தான் அந்த ஃபார் லூப். அதனால தான் நம்ம அந்த ஃபார் லூப்போட டைம் கால்குலேட் பண்றோம். இந்த ஃபார் லூப் பண்றது ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், பட் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்றதுனால இது வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து கன்சியூம் பண்ணும். அதனால தான் இதை மட்டும் நம்ம கால்குலேட் பண்றோம். இப்போ நம்ம பிக் ஆஃப் என் பார்க்கலாம். பிக் ஆஃப் என்ன்றது இப்போ இன்புட்டா நீங்க ஏதோ ஒரு நம்பரை கொடுக்குறீங்க, அந்த ப்ரோக்ராம்ல இருக்கிற லூப்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா அத்தனை டைம்ஸ் ரன் ஆச்சுன்னா அதுதான் பிக் ஆஃப் என். இப்போ இதுக்காக நான் 3 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் யூசர் கிட்ட இருந்து இன்டிஜர் டைப்பில் ஒரு நம்பரை வந்து இன்புட்டாக வாங்குறேன். அடுத்து அந்த நம்பரை வந்து ஒரு ஃபார் லூப்பில் பாஸ் பண்ணி அத்தனை டைம்ஸ் அந்த லூப்பை வந்து ரன் பண்ண வைக்கிறேன். இப்போ நான் யூசர் கிட்ட இருந்து இன்புட் வந்து 10 கொடுத்திருந்தா அந்த ஃபார் லூப் 10 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இது வந்து இந்த ஃபார் லூப் ரன் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, நம்ம கொடுக்குற அந்த நம்பரை பொறுத்தா இருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற நம்பரை என்னன்னு வச்சுக்கிட்டோம்னா நான் இந்த ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் ஆகும்னா n டைம்ஸ் ரன் ஆகும். அதனால இது வந்து பிக் ஆஃப் n. இந்த என்னன்றது 10 கொடுத்தனா அந்த ப்ரோக்ராம் 10 தடவை ரன் ஆகும், 20 கொடுத்தனா அந்த ப்ரோக்ராம் 20 தடவை ரன் ஆகும். அதுதான் பிக் ஆஃப் n. அடுத்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட்டாக வாங்குறேன். இந்த ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபார் லூப் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஃபார் லூப் எத்தனை டைம் ரன் ஆகும், இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளோ இருக்கோ அத்தனை டைம் ரன் ஆகும். ஸோ இங்கே இந்த என்னன்றது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்போ லென்த் வந்து 5 ஆச்சுன்னா இந்த ஃபார் லூப் 5 டைம்ஸ் ரன் ஆகும். அதே இது நான் இன்புட் வந்து 100 லென்த் இருக்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தனா இந்த ஃபார் லூப் 100 டைம்ஸ் ரன் ஆகும். ஸோ இது வந்துட்டு இந்த லென்த் தான் வந்து இங்கே பிக் ஆஃப் என்ன இருக்கும். இந்த எத்தனை லென்த் இருக்கோ அத்தனை டைம்ஸ் இந்த ஃபார் லூப் வந்து ரன் ஆகும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இன்புட்டை வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார் லூப்ல எழுதிருக்கேன். இங்கே வந்து என்ன போட்டிருக்கேன்னா 0லேருந்து n/2 வரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் n வந்துட்டு 10 இருந்துச்சுன்னா 0 to 5 வரைக்கும் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ டோட்டல் எத்தனை ரன் ஆச்சு, இது 5 டைம்ஸ் ரன் ஆச்சு. அடுத்த ஃபார் லூப், ஸோ இது பார்த்தீங்கன்னா n/2லேருந்து n வரைக்கும், அதாச்சும் 5 to 10 வரைக்கும் இது ரன் ஆகும். அதாச்சும் இது ஒரு 5 டைம்ஸ் ரன் ஆகும். அப்போ இது ரெண்டும் சேர்த்து 10 டைம்ஸ் ரன் ஆயிடுச்சு. நான் கொடுத்த இன்புட் என்னது 10 கொடுத்துருந்தானே. ஸோ